இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு எண்ணெய் நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். ஏலக்காவும் பட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகும் வெந்தயமும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50% அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழ தக்காளியை எடுத்து நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அது கிரைண்ட் கொஞ்சம் தயிர், ஒரு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது சால்ட்டு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட். இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம், இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போன உடனே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா இப்படி கொதி வரும்போது கத்திரிக்காய் வேணும் மாதிரி நல்லா கட் பண்ணி, பூச்சி இருக்கா இதை பார்த்துட்டு க்ளீனாக கட் பண்ணி அதை வச்சுக்கோங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகட்டும். அது நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் கொஞ்சம் இப்படி வெந்து வந்த பிறகு கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் பாயில் ஆகிட்டோம். இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் ஒன்று பதமாக கொஞ்சம் நல்லா குறை கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வேர்க்கடலை. இது கொஞ்சம் ஒன்று பதமாக அதுவும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம்.